அந்த மனுஷன் எப்போ வராரோ வரட்டும். பாலை காய்ச்சி வச்சு நம்ம போய் படுக்கலாம். மா அப்பா வந்துட்டாரா? எம்முடிய மூணும் எப்படி உட்காந்து பார்த்துன்னு இருக்கு பாரு. மா அப்பா வந்துட்டாரா? அப்பா வா, ஃபோன் பண்ணேன், வந்துனே இருக்காரான், கிட்ட வந்துட்டானா. ஏண்டி அவனை சீக்கிரம் வர சொல்லுதானடி, பசங்களுக்கு தூக்கமா வருது. எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்குறது? அத்தை உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா இட்லி ஊற்றி தட்டமா சாப்பிட்டு படுக்கிறீங்களா? வேணாண்டி அவன் தான் பரோட்டா வேணும்னு சொல்லிக்கானே, பரோட்டா சிக்கன் ரைஸ்லாம். அதுக்கோசம் தான் உட்காந்துக்கேன். இட்லி சாப்பிட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டு இருக்க மாட்டேனே. ஓ தாய் கேள்வி, சிக்கன் ரைஸ் பரோட்டாக்காக தான் உட்காந்துக்கேன். நேரம் யோசிச்சுருக்க. அது ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு தான் வேணும் சொன்னாரு. உங்களுக்கு எனக்குலாம் வேணும் என்னன்னு தெரியலையே. அது எப்படி எனக்கு வேணாரமா போயிடறான்னு பார்க்குறேன் நான். அவர் எல்லாருக்கும் சேர்த்து வேணாரம் சொல்லிட்டு நான் வேற சுற்றி வந்து எனக்கு இட்லி கூட ஊற்றாம நம்ம 2 பேரும் வேணாரா இல்லைன்னு தெரியல. ஏமோ அப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பரோட்டா வேணாரம் சிக்கன் ரைஸ் வேணாரம் சொல்லும் போது நீ என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கும் வாங்கினுவா, பாட்டிக்கு வாங்கினுவா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல நீ. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? நைட்டுக்கு எதுவும் டிஃபன் செய்யாத, நான் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் யாருக்கு வாங்கி வரீங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லையே. சரியான லூசுமா நீ. எது நான் லூசா? ஆமாம். சரி உங்கள் அப்பா வரட்டும், என்ன வேணாலும் பார்க்கலாம். பத்தலைன்னா இட்லி தான் ஊற்றிக்கணும். அவன் இன்னைக்கு மொட்டை எனக்கு எதுவுமே வேணாமல் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது பேர் அவனுக்கு கச்சேரி. அத்தை வயசான காலத்தில் உங்களுக்கு பரோட்டா சிக்கன் ரைஸ் அதெல்லாம் ஒத்துக்குமா? ஜீரணம் ஆகுமா? உங்களுக்கு ஒழுங்காக இட்லி சுட்டு தரேன், சாப்பிட்டு பாருங்க. இந்த பசங்க உட்காந்து நீங்கள் எதுக்கு சேர்த்து உட்காந்துக்குங்க எனக்கு தெரியல. ஆமாடி, டெய்லி தாண்டி இட்லி தோசை சோறு திருந்துக்கா. ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூடாதா? ஒரு நாள் சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஜீரணம் ஆகல, வயிறு வலிக்குது, மாத்திரை வேணாம் மருந்து வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் ஜீரணம் ஆகும். அது எப்படி ஜீரணம் ஆகாமல் போவோம்? அப்பா வண்டி சத்தம் கேட்குதுமா, அப்பா வந்துட்டே இருக்கு. ஆமாம்மா, அப்பா தான் வந்திருக்காரு. வட்டம் வீட்டுக்கு வெளில தானே வேற வருவார். உள்ள அமைதியா இருங்க. என்னத்துக்கு வராம பாருமாமா. என்ன எல்லாரும் தூங்காம முடிச்சுன்னு உட்காந்துருக்கீங்க? வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம்? வேலையெல்லாம் சீக்கிரமா தான் முடிஞ்சிச்சு. கிளம்பும் போது தான் புதுசாக ஒரு வீடு கட்டிருக்காரு. அவர் வந்தார். வந்து இந்த வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு தரணும், ஒரு 2-3 நாள் அடிச்சு முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசிட்டு போனார். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? புது வீடு கான்ட்ராக்ட் வந்துட்டேன். ஆமாண்டி, பெரிய வீடு தான். நான் எப்போ சொன்னதெல்லாம் வேணாம். நான் அப்படியே எதுவும் சொல்லலையே. நான் எப்படி சொன்னேன்? கடைசியில் எப்படி பண்ணிட்டானே, எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. இவன் அந்த மாதிரிலாம் வாங்கி வந்து கொடுக்குற ஆள் கிடையாது. சிக்கன் ரைஸ் பிரியாணிலாம் வாங்கி தர மாட்டானே. வீட்டில் சாப்பிடுங்க, அது ஆரோக்கியம், உடம்புக்கு கெடுதல் சொல்ல ஹோட்டலில் என்ன சொன்னேன். இவன் எப்படி வேணான்னு சொன்னான்னு எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. இந்த நம்ம மருமக சொல்கிறல வேணான்னு சொன்னானே, அதான் ஆசையாக உட்காந்துருந்தா எப்படி சொல்கிறான் பார்த்தியாம. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அப்புறம் இங்கே எதுவுமே வேணாம் இல்லைங்களா? இல்லைம்மா, எதுவுமே வேணாம் இல்லையா? சரி அம்மா வந்து இட்லி ஊற்றி தரேன், சாப்பிட்டு போடுங்கண்ணே. இட்லி வேணாம், ஒன்றும் வேணாம் எனக்கு. எனக்கும் எதுவும் வேணாம். மாடி நான் படுத்துங்களா? எங்க என்ன பார்த்துருக்கீங்க? சமாதானப்படுத்துங்க. இந்த பேக் இப்படி. என்ன கோவம் 2 பேருக்கும்? என் செல்ல தங்க குட்டிங்கல்ல ரெண்டும். என் குடும்பம் விடுங்க, பார்த்துடாதீங்கப்பா. என்ன பசங்க என்ன கோவமா இருக்கு, அதுங்களை வேணா சொல்யூஷன் பண்ணிருக்க நீ. சரி ராதிகா, பசங்க 2 பேரும் கோவமா இருக்கிறாங்க. நான் வாங்கி வந்துருக்குதுல்ல பரோட்டா சிக்கன் ரைஸ் வாங்கினதுக்குல்ல, அதெல்லாம் நீ அம்மாவும் சாப்பிடுங்க. நீங்க தான் என் மேல கோவமா இருக்கீங்களா? என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு கூட கொஞ்சம் நிமிஷத்துல திக்குனாய் போச்சு. கடைசியில் இட்லி சாப்பிட்டு தான் பத்து தூங்கணும். 7 கழுத வயசானவன் இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விளையாடி காம்ப. என்னால நின்று பார்த்துனுக்கா போடி. பசங்களுக்குலாம் வச்சு குறி தட்டில் அப்படியே அம்மாவுக்கு வச்சு எடுத்துனுவா. அம்மா உனக்கு பரோட்டா வேணுமா இல்லை சிக்கன் ரைஸ் வேணுமா பிரியாணி வேணுமா? பிரியாணி போய் வாங்கிருக்கியா? அப்போ வந்து எனக்கு பிரியாணி மட்டும் போட்டு கொடுமா. அம்மாவுக்கு பிரியாணி மட்டும் வேணுமா? கொடு. சரிங்க, அதை தட்டில் போட்டு எடுத்துன்னு வரேன். பசங்களா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பரோட்டாமா. எனக்கும் பரோட்டா. சரி அப்போ நான் வந்து சிக்கன் ரைஸ் எடுத்துக்கிறேன். எங்க உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் மீதி இருக்கோ கூட, நான் சாப்பிட்றேன். அப்புறம் வந்து நிறைய வாங்கி வந்திருக்கேன்டி. உங்கள் அக்கா வீட்டுக்கெல்லாம் கொடு, பசங்களுக்குலாம் கொடுத்துட்டு வா போய். நிறைய வாங்கி வந்துட்டீங்களா? ஆமாண்டி, அவங்க மட்டும் வாங்கி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களே, நம்ம வாங்கி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்ல. பசங்களுக்கு எதுவுமே கொடுத்துட்டு வா. நீங்கள் சீக்கிரமாக வந்து இருந்தால் பரவாயில்ல. அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்களான்னு தெரியலையே. இல்லடி, வீட்டுக்குள்ள டிவி ஓட சத்தம் கேட்டுச்சு. இன்னும் யாரும் தூங்கல போல இருக்கு. சரி உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். சரி இப்போ தட்டில் வச்சுத்துறேன். சரி நான் போய் கை கால் முடிஞ்சுனா கழுவின்னு வரேன். ஒரு நிமிஷத்தில் நான் கூட பயந்து போயிட்டேன். இவர் வந்தோன்னா சாப்பிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா எதுவுமே வேணும்னு சொன்னோன்னே ஐயோ நம்ம இப்போ சமைக்கிறோமோன்னு பயனும் வந்துச்சு எனக்கு. தூக்கம் வருது. இது வரண்டா. பசங்களா 2 பேரும் கையெல்லாம் கழுவிடுவாங்க போங்க. சரி கை கழுவிட்டீங்களா? யார் என்ன கேட்டீங்க? கீழே உட்காருங்க 2 பேரும். ஆமாம்மா, கீழே எல்லாம் சிந்த மாட்டோம்மா. குடுடி இப்படிங்க குடி, அப்படியே சாப்பிட்ட குடுடி. சாப்பிட வந்தா கீழே சிந்துங்க. பரோட்டா தானே, அப்படியே சாப்பிட்ட குடு. பிள்ளைங்களை செல்ல கொடுத்தே கெடுக்குதுங்கம்மா இந்த பெருசுங்க தான். சாப்பிடும் போது கட்டில மேலே உட்காந்து சாப்பிடலாமா? கீழே தான் உட்காந்து சாப்பிடலாம். கீழே இறங்குங்க. நம்ம எப்போ பாரு இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. சந்தி கீழே இறங்குவா. சரிண்ணே. சாப்பிடுங்க. அத்தை சாப்பிடுங்க அத்தை. வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? குடிக்க தண்ணி மட்டும் முண்டு வாடி. சரிங்க அதை எடுத்துன்னு வரேன். இல்லையா உங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுக்க சொன்னா எடுத்துன்னு கொடுத்துருவா. பசங்க சாப்பிட்டு தூங்கட்டான். இந்த போராட்டேன்.
பரவாயில்ல, பிரியாணிலாம் சூடாக தான் இருக்குது. பரோட்டா பிரியாணி எல்லாமே சூடாக தான் இருக்குது. அப்புறம் பண்ணிக்கலாம் ஜில்லு ஆகிடுமே பார்த்தேன் அவன் வரத்துக்குள்ளே. மழை சாப்பிடுங்க. பரோட்டாலாம் நல்லா மென்று சாப்பிடுங்க, அப்போ தான் ஜின்னு ஆகும். சரிம்மா. இப்போ கொடுத்துட்டு வாடி, நின்று வேடிக்கை பார்த்துனப்ப. சரி இதை போகிறேன். பரோட்டா உங்களுக்கு போதுமா, என்ன வேணுமா? எனக்கு போதுமா. எனக்கு கூட போதுமா. சரி, பரோட்டா நிறைய தான் இருக்குது. பிரியாணி 2 பார்சல் இருக்குது, சிக்கன் ரைஸ் 2 பார்சல் இருக்குது, பரோட்டா இருக்குது. என்னென்ன பார்த்து எடுத்து கொடுத்துருங்களா. அவர் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவார். அவர் பிரியாணி எடுத்து வச்சிடலாம். பாட்டி உங்களுக்கு பரோட்டா வேணுமா? பரோட்டா சாப்பிட்றீங்க? வேணாங்க நீ சாப்பிட்டியா? கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க பாட்டி, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வேணாப்பா நீ சாப்பிடுப்பா. உங்களுக்கு பிரியாணி வேணுமா? சாப்பிட்றியா? வேணாம் பாட்டி, நீங்கள் சாப்பிடுங்க. ஏண்டி உனக்கு படிக்கிற வேலை எழுதுகிற வேலை எதுவும் இல்லையா? நான் தான் நாளைக்கு காலேஜுக்கே வரப்போகிறது இல்லையா, நான் எதுக்கு படிக்கணும்ப்பா? காலேஜுக்கு வராமல் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிற நீ? நாளைக்கு மாமா வர சொல்லியிருக்காருலடி. அவர் வேணும் ஸ்நாக்ஸ் யார் சாப்பிட்றது? நான் பாட்டு காலேஜுக்கு வந்துட்டேன். ஓ, வீட்டில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்னு இருக்க போறியா? அஃப்கோர்ஸ். உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் யார்? விஜய் மேம் தான். விஜய் மேம் பற்றி உனக்கு தெரியுமா? அவங்க ஒரு நாள் லீவ் போட்டால எப்படி திட்டுவாங்கன்னு. அப்புறம் பேரண்ட்ஸோட வந்தால் தான் காலேஜில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு நாள் லீவ் போட்டாலும் பேரண்ட்ஸோட வரணும்னு சொல்லுவாங்களா? ஆமாம், போன வருஷம் எங்களுக்கு அவங்க தான் கிளாஸ் இன்சார்ஜ். மேடம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் காலேஜ் லீவ் போட்டு உட்காந்துருப்பாங்களாம். மாட்டேன் நல்லா. ஐயோ என்னடி சொல்கிற நீ? +2 படிக்கும்போது எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கேன். அப்போல்லாம் கூட பேரண்ட்ஸை கூட்டணும்னு சொன்னது கிடையாது. இந்த ஸ்கூலில் கூட இதுனாடி காலேஜ் இது ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, லீவ் போட பேரண்ட்ஸை கூட்டணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். இந்த காலேஜில் அப்படி தாண்டி. இந்த ஸ்கூலோட ரொம்ப மோசமானது. இப்படிதா ஸ்கூலே எவ்வளோ மேலு. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட விட மாட்டாங்களா? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சொல்ல நீ எது சொன்னாலும். இவன் எப்படி சொல்கிறா? நாளைக்கு லீவ் போடலாமா வேணாவா? நாளைக்கு லீவ் போடலான்ற ஜாயிலேன்னு அவரை ஹோம்ஒர்க் எழுதல, எதுவுமே படிக்காத எழுதாத எதுவும் பண்ணாத, ஆட்டம் போட்டு உட்காந்துரு. ஏடி 2 பேரும் சாப்பிட்றதுக்கு வரலையா? இந்த வரமா. என்னம்மா செஞ்சுருக்கீங்க? ஏடி மாவு இருக்குதுடி, தோசை சுட்டு தரேன். மதியம் வச்சு காரக்குழம்பு இருக்குது, தொட்டு சாப்பிடுங்க. ஏம்மா சட்னி கிட்டே எதாவது அரைக்கக்கூடாது. காரக்குழம்பா? தோசை காரக்குழம்பு நல்லா இருக்காதுமா, இட்லிக்கு தான் சூப்பராக இருக்கும். சரி அப்போ இட்லி ஊற்றிடுவேன். எனக்கு இட்லி வேணாம்மா, தோசையை ஊற்றி கொடுங்கம்மா. எனக்கு தோசை வேணாம்மா, இட்லி தான் வேணும். இந்த பேர் ஆளுக்கு ஒன்று கேட்டாலாம் செஞ்சு தர முடியாது. 2 பேருக்கு இட்லியா இல்லை தோசையை கரெக்டாக சொல்லுங்க. எனக்கு தோசை தான் வேணும். உனக்கு தாடி வேணும்? சரி ஊற்றுங்க, தோசையே ஊற்றுங்க. என்ன பண்ணுறது, சட்னி அரைச்சி தர மாட்டீங்க. தோசைக்கு வந்து காரக்குழம்பு நல்லாவே இருக்காது. என்ன பண்ணுறது? இவ தோசை கேட்குறா, இவ இட்லியும் மாற்றிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் தானே இங்கே அனுசரிச்சு போனோம். நான் தானே பெரிய பொண்ணுங்க. அவ்வளோ பெரிய பொண்ணு. சரி நீயே பெரிய பொண்ணாவே இருந்துக்கோ, நான் சின்ன பொண்ணாக வந்துக்கிறேன். சரி 2 பேரும் யார் அக்கா தங்கச்சின்னு பேசி முடிவிடுங்க. கொஞ்ச நேரம் உட்கார, காலா வலிக்குது சாமான் துறைக்கு வந்து. இம்மோ இட்லி சுட்டுட்டா தோசை சுட்டுட்டான்னு கேட்டு வந்து உட்காந்துட்டீங்களேம்மா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுருக்கீங்களா? முடிட்டான், பொறுமையாக போகிறேன். ஏம்மா போமா, இவளுங்க பாட்டு அடிச்சு சண்டை போட்டுன்னு இருப்பாளுங்களா? நம்ம பாட்டு நம்ம வேலை செய்யணுமா? இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. சண்டை போடுங்க, நானும் பார்க்குறேன் நீங்கள் எப்படி சண்டை போடுறீங்கன்னு. டிவியில் சீரியல்லாம் பார்த்து போர் அடிக்குது. இதை பார்த்து நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறேன். கடைசியில் பார்த்தியா நம்ம அம்மா எப்படி மாறிட்டாங்க? ஆமாம், நானும் சொல்லி பார்த்தேன் சண்டை போடாதீங்கன்னு. நீங்களும் கேட்குற மாதிரி இல்லை. சரி உங்கள் இஷ்டத்துக்கு நானும் மாறிக்கிறேன். நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க, நீங்கள் நல்லா சண்டை போடுங்க. ஏமோ மணி ஆகுதுமா, சாப்பிட்டு படுக்க தேவை. நாளைக்கு காலேஜுக்கு வர போனோம். போங்கம்மா. ஏன் வேலை சண்டை போடும்போது தான் காலேஜுக்கு நாளைக்கு போகணும் தெரியாதா? ஏம்மா இவ்வளோ நேரம் அவனத்துக்கு சொல்லியிருந்தா நாளைக்கு வந்து மாமா வரான் வீட்டுக்கு, அதனால காலேஜ் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து இருக்க போகலாம். மாமா வேணாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு உட்காந்துக்கிறதுக்கு. ரொம்ப நல்லதாக போச்சு. இரு நாளைக்கு வேறு நான் சமையல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. கறி மீன்லாம் வாங்கி தருவாருங்கப்பா. அதெல்லாம் நான் உண்டி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருந்தேன். லீவ் போடு, உட்காந்து எனக்கு அதை க்ளீன் பண்ணி கூட வெங்காயம் தக்காளி அறுத்து கொடு. கொஞ்சம் எனக்கு அது ஈஸியாக இருக்கும். ரொம்ப சௌரியம் தாம்மா. வீட்டில் உட்காந்து வேலை செய்யறதுக்காக லீவ் போட சொல்கிறீங்களா? அம்மா இவ்வளோ லீவ் போட சொன்னால் இவ்வளோ லீவ் போட மாட்டேன். இன்னும் லீவ் போடுறேன்னு சொல்றியா? ரொம்ப சந்தோஷம் தான். நான் லீவ்லாம் போடல. மாமா வந்து அண்ணன் வேறு எடுத்து வையா, சாயங்காலமாக வந்து சாப்பிட்டுக்கிறேன். வேலைன்னு சொன்னவொன்னே எப்படி ஓடுறா பத்தியா? வீட்டு வர சொல்லணும்னா அவ்வளோ கஷ்டம். அம்மா அவள் அதுக்கு பயந்து ஓடல. அவங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் வந்து விஜய் மேமா. ஒரு நாள் வந்து லீவ் போட்டால் கூட அவங்க வந்து பேரண்ட்ஸோடு வந்தால் தான் காலேஜில் சேர்ப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயந்து மேடம் வராங்களா நாளைக்கு காலேஜுக்கு? அவங்கள மாதிரி ஒரு ஆள் வந்தால் தானே நீங்களும் அடங்குவீங்க. ஏனே போன வருஷம் உனக்கு அவங்க தானே வந்தாங்க? ஆமாம்மா அவங்க தான்மா. பரவாயில்ல தான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீ தான் புலம்பி இருப்பியா காலேஜுக்கு போயிட்டு வந்ததா? அவங்க அப்படி திட்டினாங்க எப்படி திட்டினாங்கன்னு பசங்களை வந்து லீவ் போட்டால் திட்டுவாங்க. அதை சொல்லி நீ இப்போலாம் கேட்டு தானே இருந்தேன் நான். ஓஹோ நீ வேலை செஞ்சுன்னு நினச்சா நான் பேசுறதுலாம் கேட்டுருந்தேன்யா? ஆமாம் எல்லாத்தையும் கேட்டுருந்தா இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தி அப்பப்போ ஸ்கூலோட லீவ் போடுவா, காலேஜில் லீவ் போட முடியாதுல. இப்போ விஜய் மேம் வந்துட்டாங்களா, நல்லா மாட்டேன். இனிமேல் ஒரு நாளாவது லீவ் போட முடியுமா பாரு. இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல நாள் திருட ஒரு நாள் ஆக்கப்படுவானு. திருட நல்லா ஆக்கப்பட்டிருக்கான் விஜய் மேம் கிட்ட. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க. ஆமாண்டியா வீட்டில் அடங்க ஊரில் அடைக்கிறவங்க சொல்ல பத்தியா? அந்த மாதிரி ஊரில் அடக்கத்துக்குன்னு உனக்கு ஒருத்தவங்க வந்துருக்காங்க. நல்லா மாட்டிருக்கா. ஏக்கா கோமதியா? ஏக்கோ எல்லாரும் எங்கே இருக்கீங்க? வாடி எங்கள் பெட்ரூமில் தண்ணி இருக்கோங்க. வாடி எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாண்டி இது நடி கையில். ஏக்கா என் வீட்டுக்காரு பசங்களுக்கு வேலை சொன்னான்ல, பரோட்டா சிக்கன் ரைஸ்லாம் வேணாம், உங்களுக்கு சேர்த்து வேணுந்துக்காரு. சாப்பிடுங்க. எம்மாடியோ இந்த தோசை கிட்டது தப்பிச்சுட்டு என்னைக்கு என்னடி பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது எதுக்கு இங்கே வந்தேப்பா? ஏக்கா அதான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு நிறைய வேணுந்துக்காரு, உங்களுக்கு சேர்த்து வேணும் தரான். சித்தப்பாக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியாமா? ஆமாம் வாங்கினது கொடுத்தா பாசம் வாங்கினது கொடுக்கணும்னு வேசம் என்னவ. சரிந்தா வாங்கி வை. ஏண்டி உங்களுக்குலாம் இருக்குதா? எங்கள் எல்லாருக்குமே இருக்குதுக்கா. பசங்கிட்ட கூட நீ சாப்பிடு. இன்னும் அவருக்கு வேறு வச்சு தரல, நான் வேறு போய் சாப்பிடணும். சுட சாப்பிட்டா தான் ஜீனாவும்.
சரி நான் வரேன், சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க. இந்த தங்க தோரை எதுக்கு தேவையில்லாத வரலாம், அவங்க வீட்டுக்கு மட்டும் வாங்கிட வேண்டியதானே. இதுங்களா சாப்பிடாம இருக்குதுங்க. இதுங்களை எங்கள் அப்பா வந்து கொடுப்பாரு கேட்டா. அந்த பசங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தான் வாங்கி கொடுக்குறாங்க, ஒழுங்கா கொடுக்கலாம்ல. அம்மா உனக்கு வேணா விடுமா, எங்களுக்கு கொடுமா. ஆமா இவங்க வந்து சாப்பிட்டதே கிடையாது, சிக்கன் ரைஸ் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஏம்மா சித்தி நம்மளை சாப்பிட சொல்லி தான் கொடுத்தாங்க. கூட இப்படி பிரியாணி அதை நீ சாப்பிட, ஃப்ரைட் ரைஸ் போதும். பரோட்டா எனக்கு பரோட்டாவே போதும்பா. ஏமா அப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கலையாமா அவங்க? அப்பாவுக்கு மாவு இருக்குதுல, இட்லி ஊற்றி வச்சுறேன், காரக்குழம்பு சாப்பிட்டோம். ஆமா சரி, இது அப்பா நைட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டார்ல. அவர் எப்படி சாப்பிட மாட்டேன் சொன்னாரு? ஏமா இங்கே 3 பிளேட் தான் இருக்குது, அப்பாக்கெல்லாம் இல்லை. அப்பா வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு சொல்லு, எல்லா வீட்டில் வந்து இட்லி சாப்பிட்டு படுக்க சொல்லு. ஆமா இதுதான் சரியான முடிவு. நான் வேணா இந்த பிரியாணி அப்பா எடுத்து வச்சுட்டா நைட்லயும் சாப்பிடுவேன். அம்மா ஒன்றும் வேணாம், நீ எடுத்து வச்சா கூட அப்பா சாப்பிட மாட்டாரு. இதா அப்பா வந்து இட்லி தான் கேட்பாரு, இல்லை சாப்பாடு தான் கேட்பாரு. பிரியாணி நைட்டு சாப்பிட மாட்டாரு. ஒழுங்கா சாப்பிடு நீ. சரி நம்மளே சாப்பிடுவோம். தங்கத்தூர் எந்த கடையில் வாங்கணும்னு தெரியல, நல்லா தான் இருக்கு. நல்லா லெக் பீஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. சாப்பிட்றதுல ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணி போறாங்கம்மா. மழை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உலாத்திட்டு அப்புறமா படுங்க, அப்படியே படுத்துக்காதீங்க. ஜி நான் அப்புறம். சரிம்மா சரிம்மா.